ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது என்னை அலங்காரம் செய்து கொள்வதற்காக இன்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் தந்தைக்கு வலதுகரமாக ஆவதற்காக ஒவ்வொரு விஷயத்திலும் நேர்மையானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் சதா சிரேஷ்ட காரியங்களை செய்கின்ற ஆத்மா. நான் கருத்து வேறுபாடு, கோபம் போன்ற சம்ஸ்காரங்களை நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் இப்போது ஆத்ம அபிமானியாக ஆகின்ற ஆத்மா. நான் அடிக்கடி என்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து 5000 ஆண்டிற்கு முன்பு போல் மீண்டும் சதோ பிரதானமாக ஆகின்ற ஆத்மா. நான் ஒரே ஒரு சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து அதிர்ஷ்டத்தை அடைகின்ற ஆத்மா. நான் அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக பள்ளிக்கூடத்திற்கு வந்திருக்கின்ற ஆத்மா. நான் புகழ், இகழ், துன்பம், சுகம் போன்ற விஷயங்களை புரிந்து கொண்ட ஆத்மா. நான் தந்தையின் மூலம் சுகதாமத்திற்கு எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் தேகமற்ற சிவத்தந்தையிடம் வந்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக தூய்மையானவனாய் முக்தி, ஜீவன் முக்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்போது தந்தையின் கூடவே வீட்டிற்கு செல்கின்ற ஆத்மா. பிராமணனாகிய நான் மட்டுமே ஜீவன் முக்தியை அடைகின்ற ஆத்மா. நான் புது உலகிற்கான ராஜ்ய பாக்கியத்தை அடைகின்ற ஆத்மா. நான் இப்போது சங்கமத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக துக்கத்திலிருந்து விடுபட்டு ஹரியின் வாசலுக்கு செல்கின்ற ஆத்மா. நான் இப்போது மீண்டும் சதோ பிரதானமாக ஆகின்ற ஆத்மா. நான் கணக்கு வழக்குகளை முடித்துக்கொண்டு சாந்திதாமம், சுகதாமத்திற்கு வருகின்ற ஆத்மா. நான் தந்தையிடத்தில் மீண்டும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொண்டு மீண்டும் சுய ராஜ்யத்தை அடைவதற்காக வந்திருக்கின்ற ஆத்மா. நான் நினைவின் மூலமாக ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் தேகம், தேக சகிதமாக அனைத்து உற்றார் உறவினர்களையும் மறந்து விடுகின்ற ஆத்மா. நான் இப்போது எல்லையற்ற புத்திசாலியாக ஆகின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி நடந்து புத்திசாலியாக ஆகின்ற ஆத்மா.
நான் எப்போதும் சிரேஷ்ட காரியங்களை மட்டுமே செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையைப் போன்று இனிமையானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் வலதுகரமாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தைக்கு பிரியமான ஆத்மா. நான் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்னெறி உடையவனாக நேர்மையானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தை கிடைத்து விட்டார் என்ற குஷியில் இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து இறுதிகால நிலையை நல்ல நிலையாக ஆக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் என்னுடைய முயற்சியின் மூலம் தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. நான் இனிமேலும் இனிமையான தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை புத்தியில் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானத்தை தந்தையிடமிருந்து பெறுகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது காரிருளிலிருந்து நீங்கி வெளிச்சத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலம் பூஜைக்குரியவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் பாரதத்தை தூய்மையாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் தந்தை எவ்வாறு துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவராக இருக்கிறாரோ அதை போன்று தந்தைக்கு சமமாக ஆகின்ற ஆத்மா. நான் மிக இனிமையானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் சதா சுப காரியங்கள் செய்து வலதுகரமாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் கோபம் என்ற பூதத்தை நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் சுய நினைவில் நிலைத்திருந்து எனது ஒவ்வொரு கர்மத்தையும் விதிமுறையாக மாற்றக்கூடிய அத்தாரிட்டி சொரூபமாக ஆகின்ற ஆத்மா. நான் சுயஸ்திதியில் நிலைத்திருந்து அப்போது எழும் சங்கல்பங்கள், பேசும் வார்த்தைகள், செய்யும் கர்மங்கள் எதுவாக இருந்தாலும் அதை விதியாக மாற்றிவிடுகின்ற ஆத்மா. நான் தூய்மை எனும் தூணை வலுப்படுத்தி லைட் ஹவுஸ் போல் காரியம் செய்கின்ற ஆத்மா. நான் அபபவித்ரத்தாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவனாக ஆகின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகி பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம்
சாந்தி.